தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஜோதி நகரில் மழைநீர் தேங்கி நின்றதால் மக்கள் வெளியே வர முடியவில்லை என நியூஸ் 18 செய்தி வெளியான நிலையில் தற்போது மழைநீரை அகற்றும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், தற்போதைய நிலவரம் என்ன? லாவண்யா, தொடர்ந்து பெய்த கனத்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஜோதி நகர் இரண்டாவது வைக்கில் திருந்த பகுதியில் மழைநீர் சுற்றிலுமாக குடியிருப்புகளை சூழ்ந்து காணப்பட்டது. கடந்த 3 தினங்களாக அந்த பகுதியை சேர்ந்த 100 குடும்பங்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். அது மட்டுமின்றி அவர்களுக்கு பால், குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் கிடைக்காத சூழ்நிலை இருந்தது. இந்த குடியிருப்பில் அருகக்கூடிய தனியார் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி அந்த தண்ணியும் இந்த குடியிருப்பை நோக்கி வந்ததால் தண்ணி அதிகரிக்கும் தங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் நினைத்த மக்கள் நினைத்தனர். இது குறித்த செய்தி முதல் முறையாக நியூஸ் 18 தொலைக்காட்சி நேற்று இரவு ஒளிபரப்பது அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஒளிபரப்பணும். இதைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே நகராட்சி ஊழியர்கள் அந்த தண்ணியை அகற்றி வேறு வழியில் திருப்பிடும் பணியை ஈடுபட்டிருக்காங்க. முதற்கட்டமாக அந்த மக்கள் வெளியே வருவதற்கு அந்த வைக்கத்திலிருந்து ஜோதிநகர் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த குடிநீர் கழக தோண்டப்பட்டு போட்டப்பட்ட மண்களை அகற்றி தண்ணீரை வெளியேற்றி தற்போது மக்கள் வெளியேற தொடங்கினர். 3 நாட்கள் கழித்து அந்த மக்கள் தற்போதுதான் வெளியே வந்திருக்காங்க. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காத சூழ்நிலை இன்று மக்கள் தங்களுக்கான பொருட்கள் மகிழ்ச்சி வெளியே வந்திருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.